வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். ஓபிஎஸ் இபிஎஸ் இருவரும் இணைந்தால் இடைத்தேர்தலில் பெரிய வெற்றி. இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுகவின் முக்கிய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா புகழேந்தி அவர்கள் இறந்து விட்டாராங்க விக்கிரவாண்டியில். ஸோ அதனால் இடைத்தேர்தலை ஜூலை 10ஆம் தேதி முடிவெடுத்திருக்கிறது. முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையம், இந்திய தேர்தல் ஆணையம். ஸோ இவங்க வச்சிருக்க டேட்டில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் வெற்றியை பதிக்கணும் அப்படின்றதுக்காக தீவிரமாக களமிறங்கப்பட்டிருக்கிறதா நம்மளுடைய இடைத்தேர்தல். ஓகேங்களா, 4 முனை போட்டிங்க, 1 அல்ல 2 அல்ல. இந்த மக்களவை தேர்தலில் நடந்த மாதிரி 4 முனை போட்டியில் களமிறங்குகிறார்கள் நம்மளுடைய பல கட்சியின் அரசியல் தலைவர்கள். அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க. அவங்க ஒரு பக்கம் கண்டிப்பாக களமிறங்குவாங்க. அடுத்தது எதிர்கட்சி அதிமுக. ஓகேங்களா, அதிமுகவில் மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா பேசும் பொருளாக இருக்கக்கூடிய ஒரு இடம். ஓகேங்களா, அடுத்தது பாமக கட்சி அங்கே ஒரு வெயிட்டு கை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அந்த இடத்துல அவர்களுடைய செல்வாக்கு என்பது அதிகம். அடுத்தது நாம் தமிழர் கட்சி, தனித்தே போட்டியிடக்கூடிய ஒரு கட்சி என்றால் அது நாம் தமிழர் கட்சி. ஸோ இந்த ஒரு சூழலில் தற்பொழுது இடைத்தேர்தலில் மிகப்பெரிய அளவில் 4 முனை போட்டி நிலவி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, குறிப்பாக சொல்லணும்னா அந்த ஒரு தொகுதியை கைப்பற்ற 4 கட்சியில் தீவிரமாக செயல்பட இன்னும் இருக்கக்கூடிய ஒரு சில கட்சிகள் தீவிரம் காட்டி வருகிறதாம். என்னென்னா, நம்ம கூட்டணி அமைச்சா ஜெயிச்சிடலாம் அந்த இடத்துல. சட்டமன்ற தேர்தலில் சட்டமன்றம் பார்த்திங்கன்னா அந்த சட்டமன்ற உறுப்பினராக நம்ம ஆளுங்க தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்காங்க. இதில் அதிகமான போட்டி யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா திமுக அப்படின்னே பார்த்திங்கன்னா அதிகமாக சொல்கிறாங்க. காரணம், மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா அங்கே இழுவரிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. முதற்கட்டமாக பார்த்திங்கன்னா சொல்ல வேண்டும் என்றால் விக்கிரவாண்டி தேர்தலில் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டதில் திமுக தனது கட்சியின் வேட்பாளரை அறிவித்திருக்கிறது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதியில் நாடாளுமன்ற தேர்தலுக்காக மு.க. ஸ்டாலின் பிரச்சாரம் ஈடுபட்டு கொண்டிருந்தார். அப்பொழுது பார்த்திங்கன்னா கலந்து கொண்டிருந்த விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினராக இருக்கக்கூடிய நம்மளுடைய புகழேந்தி அவர்கள் அப்போ மயங்கி விழுந்தார். ஓகேங்களா, அந்த நிலையில் மருத்துவமனை சிகிச்சையெல்லாம் சென்றிருந்தார். அப்பொழுது ஏப்ரல் 6ஆம் தேதி சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். ஏப்ரல் 6ஆம் தேதி. இதனையடுத்து விக்கிரவாண்டி சட்டப்பேரவையில் தொகுதியில் காலியான நிலைமையில் அந்த ஒரு தொகுதிக்கு ஏப்ரல் 8ஆம் தேதியே தேர்தல் ஆணையத்தில் அறிவித்திருந்தாங்க. அதில் தேர்தல் ஆணையம் சட்டத்தின்படி ஒரு தொகுதி காலியானால் அது அறிவிக்கப்பட்டிருந்தால் அங்கு 6 மாதத்துக்கு இடைத்தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று பார்த்திங்கன்னா ஒரு விதி இருக்குது. அந்த ஒரு விதியில் விக்கிரவாண்டி தொகுதிக்கு இடைத்தேர்தலை தேதியை இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. அதில் மேலும் நாடு முழுவதும் காலியான உள்ள 13 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன. அதன்படி ஜூலை 10ஆம் தேதி நம்மளுடைய விக்கிரவாண்டி பார்த்திங்கன்னா தொகுதிக்கு ஒரு குறிப்பாக நாளை குறிச்சிட்டாங்க 10ஆம் தேதி. ஓகேங்களா, அதில் அனைத்து விதமான அரசியல் கட்சிகளும் இடைத்தேர்தலில் தங்களுடைய பலத்தை காட்டுவதற்காக முனைப்புடன் தங்கள் பணிகளை ஆரம்பித்துள்ள நிலைமையில் தற்பொழுது இந்த நிலையில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே கட்சி பெற்ற வாக்கு எண்ணிக்கைகளில் அடிப்படையில் சட்டமன்ற தொகுதிகளில் அளவிட்டு 239 தொகுதிகளிலிருந்து 221 தொகுதி திமுக அமோக வெற்றி பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லலாம். ஏனென்றால் அதாவது அதிமுக தனது இடத்தை இழந்துள்ளது. ஆனால் விக்கிரவாண்டி இடத்தில் தனது பலத்தை அதிக நிரூபிக்க காட்டத்தில் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா தற்பொழுது நம்மளுடைய முக்கியமாக இருக்கக்கூடிய அதிமுக, பாமக, நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் அறிவிக்கும் என எதிர்பார்க்க வருகிறது. இதனால் கண்டிப்பாக நம்மளுடைய முக்கியமாக இருக்கக்கூடிய அதிமுகவில் தனது பார்த்திங்கன்னா ஒரு பலத்தை காட்ட பலவிதமான, அதாவது இன்னும் கூட அவர் வேட்பாளரை அறிவிக்கவில்லை நம்மளுடைய அதிமுகவில். இதற்கிடையில் செயலாளரும் விக்கிரவாண்டி முன்னாள் எம்எல்ஏவுமான முத்தமிழ் செல்வன், விக்கிரவாண்டி வடக்கு ஒன்றிய செயலாளராக இருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் ஆகியோர் பார்த்திங்கன்னா போட்டியிட வாய்ப்புள்ளதாக பார்த்திங்கன்னா அதிமுக வட்டாரங்களில் பேசப்படுகிறது. மேலும் அதிமுகவின் முன்னாள் அமைச்சருமான மாநில உறுப்பினருமான சி.வி. சண்முகம் இந்த தேர்தலில் களம் இறங்குவதாக ஒரு சில தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் அக்கட்சி ஆளுங்கட்சி தான் வெற்றி பெறும் என்று பார்த்திங்கன்னா சி.வி. சண்முகம் களமிறங்கவில்லை எனவும் அதிமுகவில் இருந்து தெரிய வந்துள்ளது.
அதே நேரத்தில் ஏற்கனவே அதிமுகவின் முன்னாள் எம்எல்ஏவான முத்தமிழ் செல்வன் வேட்பாளராக களமிறங்கப்பட இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதற்கு முன்னாள் தோல்வியடைந்த நம்மளுடைய முத்தமிழ் செல்வன் வேட்பாளர் அறிவிக்கப்படுவாரா, இல்லை பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி விரைவில் வேறு ஏதாவது வேட்பாளரை தேடுவாரா அப்படின்றது தெரியப்படலை. ஆனால் இவர்களுக்கிடையே அதிமுகவில் ஓபிஎஸ் இபிஎஸ் இணைந்து ஒரு வேட்பாளர் நிறுத்தினால் கண்டிப்பாக அவர்கள் வெற்றி பெறுவார்கள் அப்படின்றது மட்டும் சொல்லப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இது போன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.